அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வீடியோ போட முடியலங்க. என்னோட அஃபிஷியல் வேலையை என்னால் கன்சிஸ்டண்டாக போட முடியல. ஆனால் இதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ நம்ம ட்ரை பண்ணுவோம். பெருசாக கண்டென்ட்டும் ஒன்றும் இல்லை, எதை பற்றி பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இல்லாமல் இருந்ததுனால தான் நான் போடலை. இப்போ என்ன விஷயமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரிஸ் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முத்து என்கிற காட்டான். ஏன் நம்ம எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பார்வதி இதில் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஈகர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே தெரியும். அந்த டைட்டில் ரிவீல் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி ஒன்று ரொம்ப ஷார்ட்டாக ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பயே அந்த கிளிம்ஸ் எடுத்து பாரு அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஸோ இதில் பேச வேண்டிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது பிக் பாஸ் நடந்துச்சுங்க. நடந்து முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுச்சு. நம்மளாம் என்ன பண்ணுறோம், பிக் பாஸை தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு வந்துட்டோம். ஒரு சைடு அரசியல் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு, இந்த சைடு ஐபிஎல் கிரிக்கெட் வேர்ல்டு கப்னு சொல்லிட்டு இந்த சைடு ஒன்று போயிட்டு இருக்கு. அதை தாண்டி உலக லெவலில் உலக போர் அப்படிங்கிறது 3 அளவுக்கு ஈரான், இஸ்ரேலு, அமெரிக்கா அப்படிங்கிறது வார் ஒன்று போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா ஸ்டில் ஒரு மனுஷன் மட்டும் வன்மத்திலிருந்து விடுபடலை. அந்த பிக் பாஸை தாண்டி நான் வெளியில் வரலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது. அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் எங்களோட சேது ப்ரோ, எங்களோட மிஸ்டர் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸில் ஹோஸ்டாக இருந்தார். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி இப்போ வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரெய்லரில் குறிப்பிட்டு வேணும்னே இன்டென்ஷியலாக ஒரு ஆளை மறைக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. யாருன்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பார்வதி. அதாவதுங்க, அதுக்கு முன்னாடி திரு விஜய் சேதுபதி பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. ஏன்னா அவரை பற்றி அந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். விஜய் சேதுபதி அவர்கள் இந்த பிக் பாஸுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா, நல்லா நடிப்பார், நடிப்பு திறமை அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக பேசுவார். அதாவது இப்போ கமலஹாசன் பேசுறது கூட நமக்கு சில நேரத்தில் புரியாது, கரெக்டுங்களா? பட் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம எப்படி பேசுகிறோமோ, நம்ம சாமானிய ஒரு மக்கள் எப்படி பேசுவாங்களோ ரொம்ப கேஷுவலாக இருக்கிற யதார்த்தத்தை வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள், யாருக்குமே பயப்படாமல் பேசக்கூடிய ஆள். அப்படிங்கிறதுனால தான் திரு விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளுமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தோம். உள்ள அநீதி நடக்கும்போது நிறைய விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்பாரு, நியாயமாக நடந்துப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடந்த 2 சீசன்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தலைவன் ஒரு ஒன் சைடாகவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளாகவும் இருந்திருக்காரு. அது எந்த முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஈகோயிஸ்ட். அந்த ஈகோங்கிறது இந்த ட்ரெய்லர்லையுமே வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். விஜய் சேதுபதியோட ஹோஸ்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஹோஸ்ட் பண்ணும்போது சக கண்டஸ்டன்ட்டுங்க, அவ்வளோதான். விஜய் சேதுபதிக்கு போட்டியாளர் கிடையாது. விஜய் சேதுபதி சினி ஃபீல்டில் இருக்கார். அவருக்கு எதிராக போட்டியாளராக சிவகார்த்திகேயன் இருக்காங்க. இப்போ வளர்ந்து வரும் நிறைய நடிகர்கள் வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் போட்டி கிடையாது. பிக் பாஸ்ல இவர் ஒரு ஹோஸ்ட்டு கண்டஸ்டன்ட் கிட்ட ஈகோ பார்ப்பாருங்க. கண்டஸ்டன்ட் ஏதாச்சும் எதிர்த்து பேசிட்டாலோ, இல்லை லைட்டாக டோனை ரைஸ் பண்ணி பேசிட்டாலோ, இல்லை அவர் கேட்கறத காது கொடுத்து ஏதோ ஒன்று சம்திங் பேசிட்டா, என்னடா என்ன பிரச்சனை, பண்ணிடலாமா, சண்டை போட்டுக்கலாமா, செஞ்சிடலாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருவார். இது அவர் என்ன நினச்சிட்டு இருக்காரு, வெளியில் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. பட் ஆனால் அது கிடையாது. ஒரு ஹோஸ்டாக இருக்கக்கூடியவர் பிக் பாஸ்ல சரி, அந்த ஈகோ அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி வச்சுட்டு, நீங்கள் ஹோஸ்ட்டு உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது கண்டஸ்டன்ட் கொடுப்பாங்க. அதை தாண்டி வெளியில் இருக்க மக்கள் கொடுப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் கொடுப்பாங்க. இப்படி நிறைய பேர் உங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும், உங்களுக்காக நீங்கள் இறங்கி சில இடத்துல ஈகோ பார்த்து ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆகி அப்படியே ஒரு விஷயத்த பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதனோட தொடர்ச்சியா இப்போ முத்து என்கிற காட்டான் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குங்க. ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 27 நினைக்கிறேன். அவங்களோட அஃபிஷியல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. அதான் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான ஒரு கிளிம்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்ல ரிலீஸ் ஆச்சு. அதுலேயே நிறைய பேர் என்ன ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பார்வதி ஏன் வரல, அந்த கிளிப்பில் ஏன் பார்வதி வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பாரு ஃபேன்ஸ் தான் அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ட்ரெய்லரில் எல்லாருமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிடுது. என்னென்னு சொல்லி ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு வெப் சீரிஸுங்கிறது சும்மா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இது இல்லை. வெப் சீரிஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 5 to 6 மணி நேரம் ஓடும், கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோடாக ஓடும். இந்த மாதிரி ஒரு மிக நீளமான ஒரு இதில் பாரு இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருமே தெரியும். பாரு அந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க, பாரு இதில் நடிச்சிருக்காங்க அப்படி தெரியும். அது எப்படி கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஓடுற ட்ரெய்லரில் ஒரே ஒரு கிளிப்பில் கூட வராமல் போனாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் திரு விஜய் சேதுபதி அவர்களோட ஈகோ அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். இல்லை ஈகோன்னு சொல்லலாம், வன்மம் சொல்லலாம். அப்படி என்ன வன்மம் அப்படின்னு சொல்ல கேட்குற விஜய் சேதுபதி ஒரு நடிகர், ஒரு ஆக்டர், வேற லெவலில் இருக்காருன்னு வச்சுங்களேன். பார்வதி வர இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்.
இப்போ நீங்க பிக் பாஸ் பொறுத்த வரைக்குங்க, பிக் பாஸ் நடந்து முடிஞ்சு ஒரு 2-3 மாசத்துல அவங்களுக்கான அந்த அந்த ஃபேம்ங்கிறது, அந்த கிரேஸுங்கிறது நல்லாவே இருக்கும். இந்த சீசன் மட்டும் இல்ல, கடந்த கால சீசன் நீ எடுத்து பார்த்தாலுமே, இப்போ பாருக்கு மாதிரியோ, கம்ருதன் மாதிரியோ, வினோத் மாதிரியோ, போன சீசன்ல வந்து முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கு முந்தின சீசன் வந்து அசீம், விக்ரமன், அர்ச்சனா இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீசன் முடிஞ்ச ஒரு 2-3 மாசம் அவங்களுக்கான அந்த கிரேஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். அவங்க நிறைய இடத்துல கூப்பிடுவாங்க. அவங்க சம்பந்தப்பட்ட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து நிறைய கூட்டங்கள் போகும். அவங்கள பார்க்கறதுக்காக போவாங்க. அவங்களுக்கான ஃபேன் பேஸ் இருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்பொழுது இந்த சீசன் வந்து ஆர்கானிக்கா யாருக்கு அவ்வளவு சப்போர்ட் சொல்லி கேட்டா பார்வதி தான். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிக் பாஸ் முடிஞ்ச 2 மாதங்கள் வரைக்கும் ஸ்டில் அவங்க ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதை ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. நீங்க அந்த ட்ரெய்லருக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிங்க. 99% கமெண்ட்ஸ், 99% கமெண்ட்ஸ் பாரு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேர் இஸ் பாரு? பாரு ஏன் காட்டல? பாரு ஏன் ஒரு கிளிப்பில் கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு பாருவோட ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிருக்காங்க கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக. அதில் நடித்த நடிகர், ஹீரோ, ஒரு நேஷனல் அவார்டு வாங்கிய திரு விஜய் சேதுபதி அவர்கள், தமிழ் சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர், இப்படி நிறைய பொறுப்புகளுக்கு உள்ளாக்கக்கூடியவர், இவ்வளோ பெரிய ஆளோட ரசிகர் ஒருத்த கூட இல்லை கமெண்ட் செக்ஷனில். விஜய் சேதுபதி சேது ப்ரோ அப்படி சொல்லி இல்லை, மக்கள் செல்வன் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எவனும் போடல. 99% கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாமே வேர் இஸ் பாரு, பாரு எங்க, ஏன் ஒரு கிளிப்பில் கூட பாரு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இப்போ இதை விட ஒரு பெரிய அவமானம்லாம் ஒன்றும் கிடையாது. நீ அட்லீஸ்ட் வந்து உங்க ஈகோ தூக்கி வச்சுட்டு, உங்களோட வன்மத்தை தூக்கி வச்சுட்டு, ஏன்பா இவ்வளோ பெரிய வெப் சீரிஸில் ஒரு 5 மினிட்ஸ் கூட வந்துருக்க மாட்டாங்க பார்வதி. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு முன்னாடி கிளிம்ஸில் காமிக்கல, அந்த இது இருக்குல்ல டைட்டில் ரிவீல் பண்ணி ஒரு இது அதுலேயும் காமிக்கல. இப்போ ட்ரெய்லர் 2 நிமிஷம் ஓடுது, அதில் நடித்த துணை நடிகர், குணச்சித்திர நடிகர்கள் முதற்கொண்டு, சைட் ஆக்டர் முதற்கொண்டு எல்லாரையும் நீங்கள் காமிக்கிறீங்க. அப்படிங்கும்பொழுது பார்வதி ஏன் காமிக்க மாட்டீங்க? இது யாரு கண்ட்ரோலில் இருக்கு? அவர் ஹீரோ, அஃப்கோர்ஸ் அவர் கண்ட்ரோலில் இருக்கும். ட்ரெய்லர் அவரோட அனுமதியோட தான் ரிலீஸ் ஆகுது. என்னதான் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஹாட் ஸ்டாராக இருந்தாலும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும், விஜய் சேதுபதியோட அந்த அப்ரூவல் இல்லாமல் சில விஷயங்கள் எடிட்டிங்கில் வராமல் இருக்காது. அப்படி இருக்கும்போது திரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் இதை நீக்கியிருக்க வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆழமான ஒரு கருத்துங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாக பிரித்து மேய்ஞ்சு விட்டுறாங்க. பாரு ஃபேன்ஸ் அடிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. எங்கடா பார்வதி, பார்வதி எங்கடா, ஏன்டா அப்படி வந்து வன்பத்தோட திரியிறீங்க? ஆல்ரெடி உள்ள இருக்க போது தான் ரெட் கார்டு கொடுத்து உங்க ஷோவுக்கு டிஆர்பிக்கு அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு த்ரோ பண்ணிட்டீங்க. வெளியில வந்து அவங்க ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. அந்த வெப் சீரிஸில் நடிச்ச ஹீரோ வந்து பிக் பாஸோட ஹோஸ்ட். அவருக்கு பாரு மேல பர்சனலா ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. அதனால அவங்கள ஒரு கிளிப்பில் கூட காமிக்க கூடாது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வன்மம் அப்படிங்கிறத மக்கள் காரி துப்பாத குறையா கேட்டிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா இப்படி வந்திருக்கா. சில பேர் பாருக்கு என்ன, யாரு பாரு, எதுக்கு வந்து பாரு பாருன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கேட்குறாங்க. தப்பு இல்லை, ஏன்னா பிக் பாஸ் பார்க்காதவங்களும் இருப்பாங்க. கரெக்டுங்களா? தமிழ் ரசிகர்கள் வந்து பிக் பாஸ் பார்க்குறவங்க இருப்பாங்க, பார்க்காதவங்க இருப்பாங்க. அவங்க கேட்குறாங்க. இதில் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, பாரோட ஹேட்டர்ஸ் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறான். நல்லா யோசிச்சு பார்த்து ஒருத்தர் 2 பேர் தான் வரான். வந்து என்ன சொல்கிறான்னா, ப்ரோ எல்லாம் பாரோட பிஆர்ஸ் ப்ரோ வந்து கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சிரிப்பு தாங்க முடியல. டேய், பிக் பாஸ் முடிஞ்சு 2 மாதம் ஆகுதுடா. 2 மாதம் வரைக்கும் எவனாச்சும் பிஆர் ஒரு பாப்பாராடா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு? ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? பாருக்கு ஆர்கானிக்கா ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் 2 மாசம் கழிச்சும் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு வெப் சீரிஸ்ல அவங்க எங்கடா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா பாருவோட ஃபேன்ஸ் வந்து ஆக்கிரமிச்சு காரி விஜய் சேதுபதியை துப்பியிருக்காங்க. இந்த இடத்துல எங்கடா பிஆர் வந்தாங்க? ஒருத்தரும் பிடிச்சவன் அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் போட வேண்டியதான். ஏன் உங்க இவ்வளோ பேசுறீங்களடா? டைட்டில் வின்னர் திவ்யாக்கா இருக்காங்களே, எங்க இருக்கிறாங்க அவங்க? 2 மாசம் ஆயிடுச்சு, எங்க இருக்கிறாங்க? எதுல நடிச்சாங்க? என்ன வந்திருக்கு? போட்டோ இல்ல, ஒரு ஃபேம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு நீங்க பிஆர் ஒர்க்கை பார்த்த விஜய் டிவியால டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்ட திவ்யாவுக்கு இல்லாத கிரேஸ் வந்து பாருக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் வந்து பாரு ஃபேன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறானுங்க. பாரு ஃபேன்ஸும் பாருவோட பிஆர்னு பார்த்தா ஒருத்தர் 2 பேர் இருப்பான். அது இப்போ வந்து 100 கமெண்ட் வந்தால் 99 கமெண்ட் வந்து பாருவோட ஃபேன்ஸ் வந்து போட்டுறாங்க அப்படிங்கிறது கூட ஒரு பேசிக் புரிதல் இல்லாத தற்கொலைகளாக இருக்கிறானுங்க. அவங்கள பார்த்தா எனக்கு வந்து அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. கடைசியாக இதை பார்க்கும்பொழுது வன்மம் நல்லதுக்கு இல்லை ப்ரோ, சேது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல தோணுது. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அதை போட்டு அதன் மூலயமா நீங்கள் வந்து ஒரு பிரபலமாகி எதுக்குன்னு சொல்லி கேட்குற.
எதுக்கு? நீங்க மட்டும் தான் அவாய்ட் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் புரியுது, உங்களுக்கும் சரி விஜய் டிவிக்கும் சரி வன்மம் குறையல அப்படிங்கிறது என்னால் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அதாவது வந்து விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுவாங்க. த்ரோ அண்டர் த பஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிட்டு எங்க வேணா தூக்கி எறியறது தான் விஜய் டிவியோட பழக்கமே. அதை தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன்ல வந்த புத்தி என்கிற காட்டான வெப் சீரிஸுங்க. அவங்க விஜய் சேதுபதி என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் அவங்க வர கிளிப்பை ஒரு சின்ன சீக்வன்ஸ் போட்டிருக்கலாமா வேண்டாமா? அப்படி என்னடா உங்களுக்கு வன்மம்? அவங்கள ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பேர் போட்டா ஏன் விஜய் சேதுபதிக்கு போட்டியா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயமா என்ன கருவம்னு தெரியல. சீரியஸா இப்பெல்லாம் சொல்ல வைக்கிறீங்க நீங்க. அந்த அளவுக்கு அவங்கள மறைச்சிட்டு ஒரு ட்ரெய்லர்ல ரிலீஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு எதுக்கு வன்மம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் உங்களுக்காச்சும் புரியுதா என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டு விடுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் நம்ம ப்ரோவுக்கு போய் சேருதான்னு பார்ப்போம். சேது ப்ரோவுக்கு வன்மம் நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி ஈகோவை தூக்கி போட்டு நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருங்க ப்ரோ. வன்மம் நல்லதுக்கு இல்லை ப்ரோ. யாரு மேலே வன்மத்தோட இருக்காதீங்க ப்ரோ. ஈகோ பார்க்காதீங்க ப்ரோ. நீங்களாம் ஒரு உச்ச நடிகர், பார்வதி வளர்ந்து வரும் ஒருத்தவங்க. ஸோ அவங்கள வந்து கட் பண்ணிட்டு நீங்கள் போடுற அளவுக்கு உங்களுக்கு வன்மம் இருக்குது அப்படிங்கிறத நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. இதை பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து இதுக்கான கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹைப் பண்ண மறந்துடாதீங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.